எதுக்கு வந்தீங்க? 14 வருஷம் களி. காரணம் நீங்க தப்பு பண்ணீங்க, நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன். தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும்னா எங்களை பொறுத்தளவுக்கு நீயும் தப்பு செஞ்சவன் தான்டா. அப்போ தண்டனையை கொடுத்துருவோமா? முதல் பழிய முடிச்சாச்சுடா, அடுத்த பழி ஆரம்பம். வாங்கடா. கத்தி, இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். அடேங்கப்பா. இந்த ஊர்ல எங்க போகணும்னு ஆசைப்படுறாளோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போ. கூட்டு போனா போச்சு. Thank you, mommy. கத்தி, சான்சலர். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. விட்டா இங்கே செட்டில் ஆயிருவீங்க போல இருக்குதே. நீங்க தான் தண்ணியில இருப்பீங்களா? நாங்களும் தண்ணியில தான் இருப்போம். I feel like சின்னமா மெதுவா. என்ன ஊர்ல தண்ணியே போனது இல்லையா இருக்குது? அபி 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 நீ பார்த்து பயப்படுறதுக்கு நாங்க ஒன்றும் பேய் பிசாசும் இல்லை, ரவுடி குடும்பமும் இல்லை. நான் உன் தாய் மாமன், உங்க அம்மா கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன். இது என் கசின், இது அவனுடைய வைஃப். இவர் உன் தாத்தா, அது உன் அத்தை, அவங்க உன் பாட்டி. உங்களுக்கு என் மேல உண்மையிலேயே பாசம் இருந்தா இப்படி தண்ணிக்குள்ள இருந்து தூக்கிட்டு வருவீங்களா? உன்னை பார்க்கறதுக்காக நான் எத்தனை தடவை பேங்காக் வந்தேன் தெரியுமா? ஆனா உங்க அம்மா என்ன உன்னை பார்க்கவே விடல. இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட எத்தனையோ தடவை முயற்சி பண்ண, அப்ப கூட உங்க அம்மா நெருங்கவே விடல. அதனாலதான் அம்மா உரிமையோட கூட்டிட்டு வர வேண்டிய உன்னை இப்படி திருட்டுத்தனமா தூக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இந்த தாய்மாமனுக்கு வந்துருச்சு. அபி, நீ வந்துட்டா போதுமா? உங்க அம்மா பின்னாடியே வந்துருவா. எங்க அன்பை நீ புரிஞ்சுக்க. இது பாருமா அபி, உங்க அம்மா உன்னை வயித்துல கருத்தரிச்சப்பவே இந்த ஊருக்கே கிட வெட்டி விருந்து வச்சோமா இந்த தாத்தா. அதுக்கப்புறம் எங்க மேல உள்ள கோபத்துல உனக்கு 3 வயசு இருக்கும் போதே உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு பேங்காக் போயிட்டா. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் 14 வருஷம் என் பொண்ணையும் உன்னையும் பாப்பனான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தது கிழவ மனசுக்கு இன்னைக்கு தாண்ட ஆறுதல் கிடைச்சிருக்கு. முதல்ல மிரட்டி பாத்தீங்க, அது முடியலனதும் சென்டிமெண்டா பேசி என்ன லாக் பண்ண பாக்குறீங்க இல்ல? கிட்ட வராதீங்க. ஐயோ, கிட்ட வராதீங்க. அபி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்? கிட்ட வராதீங்க. அபி வேண்டாம், வந்தீங்க? வேண்டாம். அபி, சொன்ன கேளு. வராதீங்க. சொன்ன கேளு அபி. வேண்டாமா? அவங்க வீட்டுல ஆம்பளை இல்லாம இருக்கலாம், ஆனா காவலுக்கு இந்த நன்றி உள்ள நாய் இருக்குதுடா. வாங்கம்மா. மம்மி, அடடே வாங்க மச்சான், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம ஜாதிகார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல 10வது வரைக்கும் தான் இருக்கு. அதை +2 வரைக்கும் ஆக்கிறதுக்கு பர்மிஷன் வேணும்.
அந்த ஸ்கூல்ல முறையா ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லையே. இடம் இல்லைண்ணா பர்மிஷன் கொடுங்க, 4 கூரை கொட்டாயை போட்டு ஆரம்பிச்சிருவோம். முறையான வசதி வாய்ப்பு இல்லாத எந்த ஸ்கூலுக்கும் சட்டப்படி எங்களால பர்மிஷன் கொடுக்க முடியாது. சட்டப்படி கொடுக்க வேண்டாம், சைடுல ஏதாவது வாங்கிட்டு கொடுக்கலாமே. மிஸ்டர் பால்பாண்டி, மனசையும் கையையும் சுத்தமா வச்சிருக்கோம் தான் அந்த காமராஜ். பொண்டாட்டியோட அண்ணங்கிற ஒரே காரணத்துக்கு அவனை சும்மா வர்றேன். மரியாதை வெளியே போ. வாண்ணே. நான் ஒன்றும் இங்க உறவு கொண்டாட வரல. லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொன்ன உன் புருஷன், கரப்ஷனே இல்லாத கராரான கலெக்டர் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அந்த ஜாதி பயலுக ஸ்கூலுக்கு +2க்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான். இதுல 10,01 ரூபாய் இருக்கு. இதை வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதி ஸ்கூலுக்கும் பர்மிஷன் கொடுக்க சொல்லு. ஏய், என்ன தகராறு பண்ணே வந்திருக்கியா? முறை இல்லாத எந்த விஷயத்துக்கும் நான் பர்மிஷன் கொடுத்ததே கிடையாது. வாங்குற லஞ்ச பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுக்காம வெப்பாட்டி கிட்ட கொடுக்கறியா? நிறுத்துன. ஜாதி வெறிங்கிற சாக்கடையில கேவலமா குளிக்கிறவன் நீ ஏன் புருஷனை குறை சொல்றியா? வெளியே போ. போ வெளியே. டேய், அன்னைக்கு அந்த ஜாதிக்காரன் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிட்ட. இப்போ என் தங்கச்சி வாயாலேயே என்ன வெளியில போ சொல்லிட்ட. டேய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. 14 வருஷமா கட்டி காப்பாத்தின பொக்கிஷம் இன்னைக்கு எங்கே என் கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துட்டேன். அதை திருப்பி என்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இந்தா 10 லட்சம் ரூபாய் செக். வேணாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். பேசின காசுக்கு மேல 10 பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட பாலிசி. ஏன் கத்தி, இது உனக்கு ஓவரா தெரியலையா? ரோட்ல 1 ரூபாய் காசு துருப்பிடிச்சு கிடந்தாலும் அதை எடுத்து தேய்ச்சு 4 பீடி வாங்கி அடிக்கிறவன் நீ. அந்த அம்மா கொடுத்த 10 லட்சம் ரூபாய் செக்க பொசுக்குன்னு வேணான்றீங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க. அம்மாவோட சொத்து மதிப்பு 20 கோடி இருக்குன்னு நான் சொல்றேன். 10 கோடி தான் இவன் சொல்றான். உண்மையில எவ்வளவு தேரும் சார்? நீங்க 2 பேரும் சொன்னது தப்பு. அம்மாவோட சொத்து 5000 கோடி. அந்த 5000 கோடி ஜாக்பாட் அடிக்க போறவன் அபியை கட்டிக்க போற மாப்பிள்ள. எவனோ அடிக்க போறத நம்ம அடிச்சாங்க. விநாயகா, ஆறுமுகத்தின் அண்ணா அபி மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுனா 5000 கோடி சொத்து எனக்கே வந்துடும். அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு. ஆண்டவா, 5க்கும் 10க்கும் ஆள் அடிச்சிட்டது எனக்கு மொத்தமா 5000 கோடி கிடைக்கணும். அதுக்கு அந்த அபி எனக்கு கிடைக்க நீதான் அருள் புரியணும். அடா பாவி, நந்தி மாதிரி நீ ஏன்டா குறுக்க வர்ற? நீயும் அபிக்கு ட்ரை பண்றியா? ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு அபி என்ன கோயில் சுண்டலாடா? இதோ பார், காவல் காக்குற வேலையை மட்டும் இந்த கத்தி பார்க்கட்டும். காதலிக்கிற வேலைய இந்த புத்தி தான் பாப்பான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? இந்த புத்திக்கும் கத்திக்கும் நடுவுல ஒரு சுத்தி வந்துட்டு இருக்கு. சுத்தியா? ஆமா, பேங்காக்ல இருந்து ஒரிஜினல் மாப்பிள்ள வர அவனை தான் அபிக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. இன்னொரு தேர்ட் கேரக்டர். ஆமா, அவனை பேட் கேரக்டர் ஆக்கி துரத்துறது தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். அதுக்கப்புறம் அபி இந்த கத்திக்கா அந்த புத்திக்கான்னு நமக்குள்ள முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. என்ன சொல்றீங்க மாப்ள? பொண்ணை இன்னும் நீங்க நேர்ல பார்க்கலையா? போட்டோ கூட பார்க்கலையே. ஏன்? நேர்ல பார்த்தா அந்த கேக் போக கூடாது இல்லையா? ஓ, நீங்க இப்படி டிஃபரெண்டா இருக்கிறது எனக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன். Who's that girl? அதாங்க கல்யாண பொண்ணோட அம்மா. அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியல. கண்ணுல காதலோட, கையில பூவோட, உன்னையே ஏக்கமா பார்க்கும் போதே அதுதான் உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற பொண்ணுன்னு. போ, கண்ணோடு கண் பேசு, காதல் வலை வீசு, அதில் கிடைக்குமாப்பா காமரசம் என்னும் ஜூஸு ஜூஸு ஜூஸு. என்னடா பசுவ கண்ணுங்கிற? ஒண்ணுமே புரியல. அதனாலதான் நீ கத்தி, நான் புத்திடா. நேரா போவான், அம்மா கிட்ட பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே டைலாக் கொடுவான். அது சூடு பார்ட்டி. அதோட நிச்சயதார்த்தம் ஸ்டாப்பு, மாப்பிள்ளைக்கு ஆப்பு, நாம 2 பேரும் டாப்பு. ஹாய். வெல்கம் டு இந்தியா. வெரி நைஸ். தேங்க் யூ. நான் பூவை சொல்லல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இந்தாங்க காஃபி. என்ன காஃபி நீ எடுத்துட்டு வர? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. என்ன நிக்கிற? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. அப்புறம் மத்தியான சாப்பாடு மாப்பிள்ளை சாப்பிட்டு அசந்துடணும். என்ன அபி, காஃபி திருப்பி கொண்டு வந்திருக்க? அவர் உங்களை கொண்டு வர சொல்றாருமா. என்னையா? ஏன் தெரியல. சரி கொடு. காஃபி மட்டும் தானா? விருந்து இல்லையா? வை நாட்? மத்தியானமே விருந்துதான்.
மத்தியானம் மட்டும் தானா? வாழ்க்கை பூரா இல்லையா? 4 இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க் யூ. 3 நீங்க உங்க ஃபேஸ பால்ல கழுவுறீங்களா? இல்லையே, தண்ணில தான். 2 அது எப்படி உங்க ஃபேஸ் பட்டர் மாதிரி பளபளன்னு இருக்கு? 1 உங்களுக்கா ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு தானே? அவங்களுக்கா? நோ உங்களுக்கு. எனக்கா? எனக்கு எதுக்கு? அவளுக்கு கொடுங்க. ஹே, நீங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நானா கிண்டல் பண்றேன், நீங்க தான் கிண்டல் பண்றீங்க. நான் அவளை கூப்பிடுறேன். அபி, என்ன வேலைக்காரி வரா? வேலைக்காரியா? மாப்பிள? மாப்பிளையா? நீங்க என்ன எதுக்கு மாப்பிள்ளைல கூப்பிடுறீங்க? ஆமா, நீங்க தான் மாப்பிள. இது அபி. அப்போ நீங்க? நான் அபியோட அம்மா. இதான் என் பொண்ணு அபி. அபியா? இந்த டியூப்லைட் ரொம்ப லேட் ஆயிருக்கப்பா. நான் இவ்வளவு நேரம் நீங்க தான் பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருந்தேன். பொண்ணா? நானா? போங்க மாப்பிள. மேடம் மேடம். பேங்காக் மேடம். மேடம் யூத் மேடம். இவன் என்ன மேடம் சொல்றான்? அவன் பாட்டுக்கு உங்களை யூத் அது இதுங்கறா, நீங்க பாட்டு சும்மா வரீங்க. ரொம்ப கேடு கட்ட ஃபேமிலி ஏற்பாடு இருக்க. நல்ல வேலை அவன் கேரக்டர் இன்னைக்கே தெரிஞ்சது. கல்யாணத்தை நிறுத்துங்க, அவனை நான் தூக்கிடுறேன். ஷட் அப் கத்தி. அப்படி அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? நானும் அபி பேங்காக்ல இருக்கும்போது எல்லாரும் எங்களை அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் பொண்ணு பார்க்க வந்தாரு. நான் தான் பொண்ணு நினைச்சிட்டாரு. இட்ஸ் ஜஸ்ட் a compliment. அப்புறம் அழகு இருந்தா ரசிக்க வேண்டியதானே? கத்தி பாட்டியை பியூட்டின்னு சொன்னதும் லூட்டி அடிச்சுட்டு போகுது பாத்தியா? இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மைதா மாவு இந்த கோதுமை மாவை பத்தி சொன்ன உடனே கோவிச்சுக்குன்னு பார்த்தா வெக்கப்பட்டு உள்ள ஓடுது. ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? நீ இந்த மிமிக்ரி பண்ணவும் வாய்ஸ் மாத்தி பேசவும் தான் என் லாய்க்கு. பிளான் வந்தா கோட்டை விட்டுரு. இங்கே பார், என்ன? என்னுடைய அடுத்த பிளான் என்னது? ஆரம்பிச்சுட்டாயா? சூப்பர் பிளான்ரா. கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். கடல் தாண்டி வந்தவன்தான் கிளப்பியதோ கடுப்பலைகள், கடுப்பலைகள் கிளப்பியதை முடிப்பதிந்த துடுப்பலைகள். மவுத்தார்கன் வாசிச்சுக்கிட்டே இப்போ ஒருத்த மவுத்தாக போறோம். வேலை போவா. வெற்றி நமதே. நமதே. கத்தி என்னை காப்பாத்துறா, எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? நானே எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன்டா. மூன்று முடிச்சு படத்தை பத்தி சொன்னேன், டைரக்டர் பாலச்சந்திர பத்தி சொன்னேன், ரஜினியை பத்தி சொன்னேன், கமலை பத்தி சொன்னேன். உனக்கு நீச்சல் தெரியாது, ஏன்டா சொல்லல? நீ கேட்கவே இல்லையே. நான் நிறைய தண்ணி உள்ள இறங்கி இருக்கேன், ஆனா நான் தண்ணிக்குள்ள இறங்குனதே இல்ல. ஆனா பாவி பாடையில போற நேரத்துல உனக்கு பஞ்சு டைலாக்காடா மாப்பிள்ள சார். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். அட பாவி, அவன் பஞ்சு டைலாக் பேசுறா, நீ பஞ்சு சாங் பாடுறியாடா? மாப்பிள்ள சார் காப்பாத்துக்க மாப்பிள்ள. அடா, உங்க ரெண்டு பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாதா? நான் ஏதோ ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஜாலியா? இங்க ஜோலி முடிச்சிட்டு போல இருக்கு. சீக்கிரம் காப்பாத்துடா மாப்பிள்ள சார். சாரி மாப்பிள்ள. நீங்க எல்லாம் கிராமத்துல பிறந்தவா, ஒரு ஸ்விம்மிங் தெரியாதோ? நீ ஒரு பாடி கார்டா? ஒரு பாடி கார்டுனா ஹார்ஸ் ரைடிங் ஸ்விம்மிங் கத்து இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் வேஸ்ட் தான். வீட்டுக்கு வர முன்னாடி ஸ்விம்மிங் கத்துட்டு வரணும், இல்லன்னா தள்ளிடா அப்படியே. மைண்ட் இட். பாருடா, ஆளை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் நமக்கே ஐடியா கொடுத்துட்டு போறான். எல்லாம் ஒன்னால. என்ன? சொந்தமா யோசிக்க வக்கு இல்லாம பழைய படத்தையும் சுட்டா இப்படிதான் சொதப்பும். நானாவது பழைய படத்துல இருந்து ஒரே ஒரு சீன் தான் சுட்டேன். அவன் மொத்த பழைய படத்தையும் சுட்டுவிட்டு புது டைட்டில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, நாம ரெண்டு பேரும் தொப்பலா நனைஞ்சதுலயும் நம்ம தன்மானம் காப்பாத்தப்பட்டிருக்கு. எப்படி? எப்படின்னா, பயத்துல நான் பாத்ரூம் போயிட்டேன், அதை அவன் கண்டே பிடிக்க முடியல. நிகழும் மங்களகரமான சர்வதித் வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி திரு சோமசேகர் விஜயா தம்பதியினரின் குமாரன் ரகுவிற்கும் தெய்வ திரு காமராஜ் தங்கலட்சுமியின் குமாரி அபிநயாவிற்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சுபமஸ்து.
திட்ட வாங்க வேண்டியது நான். இந்த பொண்ணு மருமகளா வர வேண்டியது என் வீட்டுக்கு தான். ரெண்டையும் மாத்த யாராலையும் முடியாதுமா. என்னங்க யார் அவரு? எதுக்கு பிரச்சனை பண்றாரு? அது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க. அவரு பையனுக்கு என் பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு கேட்டாரு. சாரிங்க, என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூட என்ன தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஐயா, நான் ஒன்னும் சும்மா தொந்தரவு பண்ணல. அவ என் கூட பிறந்த தங்கச்சி. அவ பொண்ணு என் பையனுக்கு முறை பொண்ணு. ஆமா, நான் அவருக்கு தங்கச்சி, அவர் எனக்கு அண்ணன் தான். அதுக்காக முறை பையனை முறை பொண்ணு தான் கட்டணும்னு ஏதாவது புது சட்டம் வந்திருக்கா? இத பாருங்க, என் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. சார், மரியாதை இங்க இந்த போயிருங்க. இல்ல நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விடுதா இருக்கும். போலீஸ்க்கு ஃபோன் பண்றியா? என்னடா சொன்ன? பால் கொல்கட்டை, என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவே செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வருவேன். நான் பேச வந்தது அங்க தெருவுல போற பொறுக்கிக்கிட்ட இல்ல. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கவனிக்கடா இவனை. எவனாச்சும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க, மொசைக் தர மாதிரி பல பலன்னு இருக்கிறவங்க ஐயாவோட மூஞ்சி முனியாண்டி விலாஸ் முட்டை புரோட்டா மாதிரி கஜக் கஜக் கஜக். அம்மா, நீங்க தட்ட மாத்துங்கம்மா, இவனை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இமீடியட்டா இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க. தங்கம், அப்பா, ஈஸ்வரி, தங்கம் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா. என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு ஒண்ணு அடிச்சு புரண்டு ஓடி அந்த பாரு, அதுதான் ரத்த பாசங்கிறது. இவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், என் தங்கச்சி எப்படி என் கூட சேர்ந்துருவான். அது எனக்கு நடந்துருச்சு. என் மேல உள்ள கோவம் தீந்துருச்சாமா. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நீ குறிச்ச அதே தேதியில என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பிரிஞ்சிருந்த நம்ம உறவை ஒண்ணு சேர்க்கலாமா? என்னம்மா? ஜாதி வரைக்காக என் புருஷனை பள்ளியாக்கிட்டியடா. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவனை காப்பாத்துனது கூட பிறந்த பாசத்துக்காக இல்ல, இவன் என் கூட போட்ட சவால நான் ஜெயிக்கிறதுக்காக. என் பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு தான் உன் உயிர் மேல இவ்வளவு அக்கறை காட்டின. கல்யாணத்துக்கு அவசியம் வந்துரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உயிரோட இருந்தாலும் போனந்தான்.